வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் காரை பத்தி தான். இந்த கார்ல நிறைய மாடல் இருக்கிறதால எப்பவும் கரெக்டான மாடலை தான் சூஸ் பண்ணணும். அடுத்ததா சென்சார் டார்கெட் எல்லா வீலுக்கும் மாட்டி ரன் அவுட் ப்ராசஸ் வந்ததும் காரை முன்னாடி நகர்த்தி நிப்பாட்டிட்டு கேசர் ப்ராசஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிரேக்கை போட்டு பிரேக் லாக்கை வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி பிளேட் லாக்கை எடுத்து விட்டுட்டு ஸ்டியரிங் லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியா சென்டர் பண்ணேன். இப்போ நமக்கு கிடைச்ச ரீடிங்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் லெஃப்ட் கேம்பர் கொஞ்சம் மாறி இருந்ததால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடிவு பண்ணேன். மற்ற இடங்களில் இந்த அளவுக்கு ரீடிங் இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டியரிங் அப்படியே வச்சு லாக் பண்ணிட்டு காரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாக்குற இந்த போல்ட் கேசர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இதுதான் கேமரா ரீடிங் கொண்டு வரக்கூடிய போல்ட். ஆனா இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த இன்ஜின் கவரை கழட்டி ஆகணும். என்ன பண்றது, கடமைக்காக சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? நான் சிபி நியூமெட்டிக் ரன்ச் எடுத்து இன்ஜின் கவர்ல உள்ள எல்லா போல்ட் நட்டையும் லூஸ் பண்ணி கலட்டினேன். கிட்டத்தட்ட 8 போல்ட் நட் இருக்கும். எல்லாத்தையும் கலட்டிட்டு அந்த கவரையும் கவனமா கழட்டி ஓரமா வச்சுட்டு கேம்பர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக லோவர் ஆர்ம் போல்ட் நட்டை ரிங் ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணேன். பிறகு ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நட்டை ஓரளவுக்கு டைட் வச்சுக்கிட்டேன். இப்போ கேம்பர் ரீடிங் சரியாயிடுச்சு. டோ ரீடிங் ஃபுல்லா மாறினதால என்ட்ராய்டு நட்டை அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணி ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். ரீடிங் சரியா வந்ததும் கேம்பர் போல்ட் நட்டை ஹெல்பர் உதவியோட ஃபுல் டைட் வச்சுட்டேன். போல்ட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மெட்டல் கவர் இருந்ததால டைட் வைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ஃபுல் டைட் வச்சு வேலையை முடிச்சிட்டேன். அப்படியே மற்ற லோவர் ஆர்ம் போல்ட்டையும் டைட் செக் பண்ணிட்டு வெரிஃபை கேசர் ப்ராசஸ்க்காக திரும்பவும் ஸ்டியரிங் லெஃப்ட் ரைட்னு ரொட்டேட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டியரிங்கை செடியா வச்சேன். பிறகு அதை ஆடாம இருக்க லாக் பண்ணிட்டு காரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மாறி இருந்த டோ ரீடிங்கை சரி பண்ண என்ட்ராய்டு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சேன். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதும் பிரிண்டை போட்டுட்டு இன்ஜின் கவரை மாற்ற வேலையில இறங்கினேன். எல்லா நட்டையும் கவனமா பொருத்தி அதை ரிஞ்சை வச்சு டைட் வச்சேன். இப்போ ஓவராலா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்படிதான் ஃபார்ச்சுனர்ல கேமர் கேஸ் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்பதான் ஸ்டியரிங் செடியா இருக்கும், அதோட டயரும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.